சிறகடிக்க ஆசை சரியில்லை டுடே எபிசோடில் அருண் இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு உங்கள் அப்பாவை நடு ரோட்டில் நிப்பாட்டு, அவரை ஏற்றி நான் கொன்னுறேன், அதுக்கப்புறம் நம்ம இப்படி உட்காந்து 1,00,000 ரூபாய்க்கு டீல் பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னு முத்து அருணோட சட்டை பிடிச்சி பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மாமா விட்டுருங்க போதும் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா லாயர் இருந்துட்டு இதெல்லாம் இங்கே பேசினா சரிப்பட்டு வராது, அதனால் கோர்ட்டில் போய் எதுவாக இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனால் ரொம்ப நாள் இழுக்கடிச்சிடுவாங்க, ப்ளீஸ் மேடம் தயவு செஞ்சு இங்கே இந்த பிரச்சனையை முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக என்ன மேடம் உங்கள் கிளைண்ட் இப்படி நடந்துக்கிறாரு, பின்ன அவங்க அப்பாவை பற்றி பேசினா அவருக்கு கோவம் வராதா, உசுரோடு இருக்கிறவங்க கிட்டே யாராவது இப்படி பேசுவாங்களா, இவரை பேசினதும் ரொம்ப பெரிய தப்பு தானே, இங்கே பேச்சுவார்த்தைக்காக தான் வர சொன்னோம், இங்கே இன்னும் பேச்சை வளர்க்குறதுக்காக கிடையாது அப்படியே சொல்லிட்டு நான் லாயர் திட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அருண் இருந்துட்டு சரி மேடம் அவங்களுக்கும் வேண்டாம் எனக்கும் வேண்டாம் 25 லட்சம் கொடுத்துட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. 25 லட்சமா, இதெல்லாம் ரொம்ப ஓவர் மேடம் அப்படின்ற சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஒரு 15 லட்சம் கொடுத்துட சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 15 லட்சமா, அது எப்படி மேடம் எங்களால் முடியும், நாங்கள் ஒரு சாதாரண டிரைவர் மட்டும்தான், டிரைவருங்க ஒன்று சாதாரண கடை கிடையாது, நாங்கள் ஒரு நாள் வண்டியில் ஏறினாலையும் திரும்பி வருவோமா வரமாட்டோமோன்னு பயந்துக்கிட்டு தான் வண்டியவே ஸ்டார்ட் பண்ணுறோம். அவனுக்குன்னு குழந்தை குட்டி பொண்டாட்டி எல்லாருமே இருக்காங்க, அவங்களுக்கு படிப்பு செலவு, வீட்டு செலவு, இப்போ மருந்து மாத்திரைன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட செலவுகள் இருக்குது. ஒரு நாள் பொழப்பு ஓட்டவே என்னை பார்க்கவே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். வெளியூர் சவாரி கிடைச்சிதுன்னா பொண்டாட்டிக்கிட்ட திரும்பி சேருவோமா சேர மாட்டோமா, தமிழ் பிள்ளை மகத்தை பார்ப்போமா பார்க்க மாட்டோமோன்னு நினச்சிக்கிட்டு தான் அந்த சவாரியவே நாங்கள் எடுக்கிறோம். திரும்பி வீடு செய்கிறதுக்குள்ளே பொண்டாட்டியோட முகத்தையும் பிள்ளைங்களோட முகத்தையும் பார்க்குறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகுது. அந்த வருமானத்தை வச்சு 2 நாள் பொழப்ப ஓட்டலாம், அந்த அளவுக்கு தான் எங்களால் சமாளிக்க முடியுது. இவர் கேட்குற மாதிரிலாம் எங்களால் அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கொடுக்க முடியாது. சாதாரண டிரைவர்னு சொல்கிறாங்களே, இந்த சாதாரண டிரைவர் தன்னுடைய குடும்பத்தவே பணைய வச்சு தான் நான் இந்த வண்டியவே ஓட்டிக்கிட்டு இருக்கேங்க அப்படி சொல்லிட்டு முத்த இருந்துட்டு தான் படுற எல்லா கஷ்டத்தையும் டிரைவரோட கஷ்டத்தையும் சேர்த்து புரியும்படி எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக அவங்களையும் கொஞ்சம் யோசிங்க, அவங்க பின்னாடி எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது, அவங்க அன்னாட பொழப்புக்கு கா சம்பாதிச்சா மட்டும்தான் அந்த பொழப்பவே ஓட்ட முடியும். அவங்களுக்கும் குழந்தை குட்டி பொண்டாட்டி எல்லாமே இருக்குது, அவங்க அதையும் சமாளிக்கணும். இல்லை இவங்க மிடில் கிளாஸ், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நீங்கள் கோர்ட்டுக்கே போனாலையும் இவங்கக்கிட்ட அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கோர்ட்டு கொடுக்க சொல்லாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே நம்ம அருண் இருந்துட்டு ஒரு 5 லட்சம் கொடுத்துக்க சொல்லுங்கள், இதுவே ஃபைனல் அமௌண்ட்டு, இதுக்கு மேலேயும் எங்களை அமௌண்ட்டை குறைக்க சொல்லாதீங்க, குறைக்கவும் மாட்டோம், அப்படி குறைக்க சொன்னீங்கன்னா நாங்கள் நேராக கோர்ட்டுக்கு தான் போவோம், நாங்கள் அங்கே வச்சே பேசிக்கிறேன், எத்தனை வருஷம் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக செல்வத்தோட ஒய்ஃப் இருந்துட்டு ஏங்க இதுக்காச்சும் நீங்கள் சரின்னு சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் செல்வமும் சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அருண் இருந்துட்டு சீதாவை முறைச்சிட்டு நம்ம முத்துவையும் முறைச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம அருணெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அருண் இருந்துட்டு ரொம்பவே கோவத்தோடு இருக்காங்க. சீதா சமாதானம் பண்ண பார்க்குறாங்க. ஆனால் அருண் இருந்துட்டு எல்லாத்தையும் திட்டம் போட்டு பண்ணிட்டான்ல அந்த டிரைவரு அப்படியே சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரவி இருந்துட்டு நீத்துக்கிட்ட போயிட்டு சண்டை போடுறாங்க. எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படியே சொல்லிட்டு கேட்கும். இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தா நான் ஒரேடியாக தூங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. நான் உன்னை லவ் பண்ணேன் அப்படியே சொல்லிட்டு உன்னை நான் எதுக்காகவும் கட்டாயப்படுத்தலை, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணுறேன், நான் பார்க்கணுன்னு நினைக்கிற போது நீ வந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே கஷ்டமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ரவி இருந்துட்டு நான் ஸ்ருதியோட ஹஸ்பண்ட், நான் இப்படியெல்லாம் பண்ணால் ஸ்ருதிக்கு கோவம் வரும், தேவையில்லாத வேலையை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்கள் மேலே நான் எவ்வளோ மரியாதை வச்சுருந்தேன் தெரியுமா, அந்த மரியாதை எல்லாத்தையுமே நீங்கள் கெடுத்துக்கிட்டீங்க நீத்து அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க.
ஆனால் நான் எப்போவுமே உன் மேலே அளவு கடந்த மரியாதை மட்டும்தான் ரவி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று இருந்துட்டு சம்மந்தம் எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க. ரவி கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புற போது ஒரு நிமிஷம் இரு ரவி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துக்கின கையோட திரும்ப நான் உன்னை பார்க்குற போது இதை விட நான் உன்னை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னு ரவி ரொம்பவே கோவப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கடுத்து தான் முத்துவும் மீனாவும் வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை இருந்துட்டு போன விஷயம் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொன்ன கையோடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை இருந்துட்டு முத்துவே ரொம்ப பாவம், அவனே ரொம்ப கஷ்டப்பட்டான், அவன் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கான். அவங்ககிட்ட போயிட்டு இவ்வளோ அமௌண்ட் கேட்டால் எப்படி? எல்லாத்தையும் அந்த அருண் வந்து பிளான் போட்டு தான்ப்பா பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பழிவாங்கிறத நினச்சி நம்ம செல்வத்தை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சரி அவனோட நிலைமையும் கொஞ்சம் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. மீனா சீதாவை விசாரித்தா சீதா எப்படி இருக்கா? சீதா என்னதான் இருந்தாலையும் நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம முத்துவை பழிவாங்கிறத நினச்சி சீதாவை ஏதாச்சும் பண்ணிட போகிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. தான் நடக்கிறத வச்சு தான் தான் பொண்டாட்டி எப்படி பார்த்துக்கிறான்னு நாமளும் கெஸ் பண்ண முடியும். அருணோட மனநிலைமை இப்போ சரியில்லை, அதனால் சீதாவை ஏதாச்சும் கொடுமை பண்ணுறானா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மீனா கொஞ்ச நேரம் அமைதியாகவே இருந்துட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லை மாமா, சீதாவை அவர் நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம விஜயா இருந்துட்டு அப்படியே நீங்களும் தான தர்மம் ஏதாச்சும் பண்ணிடாதீங்க, இங்கே ஒன்றும் கொட்டி கிடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எனக்கா இருக்கட்டும் யாருக்கா இருக்கட்டும் அப்பா கிட்ட வந்து பணத்தை கொடுங்கன்னு நான் ஒன்றும் கேட்க போகிறது கிடையாது, இல்லாட்டி எங்கேயாவது கந்து வட்டிக்காரங்கிட்ட வாங்கி கொடுக்க போகிறாங்க, உங்களை மாதிரியெல்லாம் எங்களால் வாங்க தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம மீனை வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே விஜயை வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. ஒருவேளை நம்ம கடன் வாங்கினது இவளுக்கு தெரிஞ்சு போச்சா, அதனால தான் இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காளா அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நைட் ஆகுது. நம்ம மீனா கிட்ட முத்த இருந்துட்டு அவங்க பாசத்தை வெளிக்காட்டிட்டு இருக்காரு. மீனா கிட்ட போயிட்டு அருண் உண்மையாகவே சீதாவை நல்லபடியாக தான் வச்சுக்கிறேனா? ஏன்னா அப்பா உன்னை கேள்வி கேட்டபோது உன்னோட முகத்தை பார்த்தேன், ஆனால் உன்னோட முகம் சரியில்லை, அதனால தான் கேட்குறேன், அதெல்லாம் நல்லா தாங்க பார்த்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி சமாளிக்கிறாங்க. 2 பேரும் ஒன்றா இருக்கிற நேரத்தில் அண்ணாமலை வெளியில் வந்துடுறாரு. அண்ணாமலையை பார்த்தோன்னே மீனா இருந்துட்டு நான் தான் அப்போவே சொன்னேன்ல அமைதியாக இருங்க, யாராவது வந்துட போகிறாங்கன்னு சொல்லி கேட்டிங்களா அப்படின்ற மாதிரி மீனை வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலை இருந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு ரூம் இல்லாமல் போச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிறிஷ் இருந்துட்டு அவருக்கு ரொம்பவே ஃபீவராக இருக்குது. ஃபீவரில் கூட மீனா ஆண்டி முத்து அங்கிள் என்னை பார்க்க நீங்கள் வரமாட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. ஃபீவர் வந்து குறையவே இல்லை, டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இருந்துட்டு அன்றைக்கி வந்த டாக்டருக்கே ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க. அந்த லாஸ்ட்டாக எழுதிக்கிற அந்த மாத்திரையை மட்டும் கொடுங்க, அது போட்டால் சரியாக போகும், ஆனால் அவர் புலம்பிக்கிட்டே இருக்காருல்ல அதுக்கு நீங்கள் தான் வைத்தியம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் கிறிஷ் இருந்துட்டு மீனா அங்கிள் முத்து ஆண்டி நீங்கள் என்னை பார்க்க வரமாட்டிங்களா அப்படின்ற மாதிரி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டு புலம்பிகிட்டே இருக்காங்க. ரோகிணி இதெல்லாம் கேட்டோன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.